ஹாய் மக்களே! இன்னைக்கு நம்ப பார்க்க போற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சில ரொம்ப முக்கியமான டாபிக். டைம்ஸ் அண்ட் ஒர்க். வேலை மற்றும் நாட்கள். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ, அதிலிருந்து நாம ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் ஒண்ணு பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 40 நாட்களிலும், பி அதே வேலையை 60 நாட்களிலும் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? இப்படிதான் நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஒருத்தர் இவ்வளவு நாள்ல முடிச்சாங்க, இன்னொருத்தர் இவ்வளவு நாள் முடிச்சாங்க ஒரே வேலைய. 2 பேர் சேர்ந்து எத்தன நாள்ல முடிப்பாங்க? இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது எப்படி உங்களுக்கு சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். நம்ம கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதுல என்ன கேட்டிருக்காங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 40 நாட்களில் முடிக்கிறார். பி என்பவர் அதே வேலையை 60 நாட்களில் முடிக்கிறார். ஏயும் பியும் இருவரும் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஒரு வேலையை ஏ, இதுதான் ஏ. ஏ என்ன பண்ணுது? ஒரு வேலையை 40 நாள்ல முடிக்குது. பி அதவே ஒரே ஒரு வேலை, அதே சேம் வேலையை 60 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப 2 பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அப்படிதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் பார்த்துருக்கோம்ல, பேசிக். ஏவுக்கும் பிக்கும் நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். இப்போ 10 நம்ம எடுத்துக்கலாம். 4 பை 40, 6 பை 60, மறுபடியும் 2 எடுத்துக்கலாம். 2 4, 3 6. எல்சிஎம் எவ்வளோ வருது பாருங்க. 2 20, 22 40, 40 120. ஸோ நமக்கு 2க்கு எல்சிஎம் எவ்வளோ வந்துருக்குது? 120. அப்போ 40 எதால கூட்டினா 120 வருது? 3ஆல கூட்டினோம்னா 120 வரும். 60 2ஆல. இப்போ 5/20. 5/120. இது எப்படி வந்து தெரிஞ்சதுங்களா? 40 பிளஸ் ஏ பிளஸ் பி இருக்கு இல்லையா? நம்ம எல்சிஎம் எடுத்தோம் இல்லையா? ஸோ 40 வந்து 3ஆல பெருக்கணுமானா 120 வரும். 60 வந்து 2ஆல பெருக்கணுமானா 120 வரும். அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். 3 + 2, 3 + 2 5, 5/120. இப்போ நம்ம இதை அடிக்க போறோம். 1 5 5, 2 5 10, 4 5 20. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா, 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னா 24 நாட்கள்லையும் முடிப்பார்கள். இதுதான் நமக்கு ஆன்சர். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. ஏ ஒரு வேலையை 40 நாள்ல முடிக்கிறாங்க. பி அதே வேலையை 60 நாள்ல முடிக்கிறாங்க. ஏவும் பியும் 2 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்க? அதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ நமக்கு அது ஏவும் பியினுடைய வேலையை எடுத்து டானாவத்தில் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 120 கிடைச்சது. 120 நம்ம எடுத்து வச்சுட்டு 120 எதால பெருக்கணும்னா நமக்கு வந்து 120 வரும். ஸோ 40 வந்து 3ஆல, 60 2ஆல நம்ம அதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணோன்னே நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சது. ஸோ ஒரு வேலையை 24 நாள்ல முடிக்கிறாங்க. இதை நான் உங்களுக்கு ஷார்ட்கட்ல எப்படி சொல்றோம் பாருங்க. இப்படி பண்ணலாம். ஆனா இன்னொரு மெத்தட் இருக்கு, ஷார்ட்கட் மெத்தட். அது எப்படின்னு பாருங்க. ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்னன்னா, x × y by x plus y. இதுதான் ஷார்ட்கட்டுக்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு ஏனுடைய வேல்யூ என்ன? ஏ 40, பி 60. ஏ 40, ஏ ஒரு வேலையை 40 நாள்ல முடிக்கிறோம். பி ஒரு வேலையை 60 நாள்ல முடிக்கிறோம். ஏபி இருவரும் சேர்ந்தால் எத்தனை நாள்ல முடிப்பாங்க நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து ஏவாகவும் ஒய் வந்து பியாவும் எடுத்துக்காங்க.
இப்போ நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். அப்போது நம்ம ஃபார்முலா படி போகலாமா? xy by x plus y. x வேல்யூ எவ்வளோ? a எடுத்துட்டோம். a 40 into b 60 by x எவ்வளோ? 40 plus 60. இப்போ நம்ம இது ரெண்டு கீழே இருக்கிற ரெண்டையும் நம்ம கூட்டிக்கலாம். 40 60 40 60 100. இப்போ அப்படி அடிக்கலாமா? 0 0 அடிச்சிருங்க, இந்த 0 அடிச்சிருங்க, ரெண்டும் மல்டிபிள் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 24. இப்போ இருவரும் இந்த வேலையை 24 நாட்கள் செய்து முடிப்பார்கள். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்குங்களா? இந்த ஃபார்முலா பாருங்க. ஏ ஒரு வேலையை 40 நாளில் முடிக்கிறாங்க, பி அந்த வேலையை 60 நாளில் முடிக்கிறாங்க. ஏபி இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? அந்த இருவரும் சேர்ந்து அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டால் மட்டும்தான் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். xy by x plus y. ஸோ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு 24 நாட்கள் வந்துடும்.